Hi, hello all. Welcome to Simple Max Magic Tamil. A and B can together finish a work in 30 days. They work together for 20 days and then B left. After another 20 days, A finished the remaining work. In how many days A alone can finish the job? அதாவது A and B சேர்ந்து வந்து 30 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் 20 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து B வந்து அந்த ஜாபை விட்டு லெஃப்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் 20 டேஸ் வந்து A மட்டும் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. A மட்டும் அந்த ஒர்க்கை ஸ்டார்டிங்லேருந்து வந்து தனியாக பண்ணியிருந்தாருன்னா அது எவ்வளோ நாளில் அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணுவார், அதான் கொஷின். இப்போ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம். இப்போ A + B வந்து அந்த ஒர்க்கை வந்து 30 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ 30 யூனிட்ஸ்ன்னு வச்சுப்போம். டோட்டல் ஒர்க் டன் இன் 20 டேஸ்னால் A and B சேர்ந்து முடிக்கிறது 20 யூனிட்ஸ். இப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னா work is equal to 30 minus 20 is equal to 10 units. இப்போ efficiency of A is equal to 30 divided by இப்போ 10 units பேலன்ஸ் இருக்குது. ஸோ 10 units அவங்க வந்து ஆஃப்டர் 20 டேஸ் வந்து தனியாக முடிக்கிறாங்க. அப்போ 10 divided by 20 is equal to 1/2 units per day. டைம் டேக்கன் பை A இஸ் ஈக்குவல் டு டைம் இந்த பக்கம் போச்சுன்னா எஃபிஷியன்சி கீழே வரும். அப்போ டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் வந்து 30 யூனிட்ஸ். எஃபிஷியன்சி ஆஃப் A வந்து 1/2 யூனிட்ஸ் பர் டே. அப்போ 1/2 இஸ் ஈக்குவல் டு 60 டேஸில் தான் அவங்க வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுதான் இதோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.